Hello students, today நாம வந்து 9th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 5.5ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Find the centroid of the triangle whose vertices are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2, -4, -3, -7 மற்றும் 7, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து சென்ட்ராய்டு அப்படிங்கிறத வந்து ஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து x1 y1, b வந்து x2 y2, c வந்து x3 y3. ஸோ ஃபார்முலா வந்து g = x1 + x2 + x3 / 3 y1 + y2 + y3 / 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் g of x, y = 2 + -3 + 7 / 3, -4 - 7 + 2 / 3. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? 7 + 2 9, 9ல் 3 போச்சுன்னா 6, 6 / 3 6 கிடைக்குமா? 6 / 3னா 2 வந்துடும். ஸோ இதுதான் 3னா 1. ஸோ 2, -3 + 7, இங்கே வந்து -4, -7, 2 / 3. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 6 / 3, -9 / 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 2, -3 கிடைக்கும். ஸோ g = 2, -3 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம், அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். -5, -5, 1, -4 and -4, -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ gx, y = x1 + x2 + x3 / 3, y1 + y2 + y3 / 3. இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் g = -5 + 1 + -4 / 3, -5 + -4 + -2 / 3. ஸோ -5 + 1 -4, இங்கே -5 -4 -2 / 3. ஸோ g = 8, 3, -11 / 3. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர், அதாவது சென்டர் பாயிண்ட். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் 4, -2 மற்றும் அதன் இரு முனைப்புள்ளிகள் 3, -2 மற்றும் 5, 2 எனில் மூன்றாவது முனைப்புள்ளியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு எட்ஜஸ் பாயிண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க, அண்ட் சென்டர் பாயிண்ட் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. அனதர் தேர்ட் எட்ஜோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தி centroid of a triangle is at 4, -2 and 2 of its vertices are 3, -2 and 5, 2, then find the third vertex of the triangle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ gxy வந்து 4, -2ன்னு கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஏ வந்து 3, -2, பாயிண்ட் பி வந்து 5, 2. சி என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாவில் நான் எழுதிட்டேன். இந்த இதில் வந்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 4, -2 = 3 + 5 + x3 / 3, -2 + 2 + y3 / 3. ஸோ -2 + 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? y3 / 3 இதில் அதான் இருக்குது. ஸோ 3 + 5 8 + x3 / 3. ஸோ இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவல். 4 = 8 + x3 / 3, -2 = y3 / 3. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆகும். 4 × 3 12. ஸோ 8 + x3யா? ஸோ இந்த ப்ளஸில் இருக்க இந்த போச்சுன்னா மைனஸ் ஆகும். 12 - 8 4, x3 = 4. ஸோ இங்கே மாதிரி இங்கே எதுனா டிவிஷனில் இருக்க இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷன் 2 × 3 6, -6 = y3ன்னு கிடச்சிச்சு. ஸோ சி வேல்யூ என்ன? x3 y3 = 4, -6. தேர்ட் வெர்டிசெக்ஸ் என்ன? 4, -6ங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். Question number 3. Find the length of median through A of a triangle whose vertices are A வந்து -1, 3, B வந்து 1, -1 and C வந்து 5, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A வந்து -1, 3,
B வந்து 1, மற்றும் C வந்து 5, 1 ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் எனில் A வழியாக செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே நான் டயக்ராமாக வரைஞ்சிருக்கிறேன். பாயிண்ட் ABC 3க்கு கொடுத்துட்டாங்க. இதிலேருந்து சென்டராக ஒரு லைன் போகுது. இதோட லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, இந்த டியோட என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசி வந்து பாயிண்ட் சி வந்து 1, -1 அண்ட் 5, 1 3. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் வி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3, 0ன்னு கிடைக்கிது. ஸோ பாயிண்ட் டியோட வேல்யூ வந்து 3, 0ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏடி வந்து என்ன, ஏ வேல்யூ வந்து இது, டி வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 minus -1 the whole square plus 0, 3 the whole squared. ஸோ மைனஸ்னா ப்ளஸ் 3 + 1 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் -3 ஸ்கொயர்டு. ஸோ 3 ஸ்கொயர்னா 9, 16 + 9 25, root of 25. ஸோ 5 யூனிட்ஸ்ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ரூட்லேருந்து வைத்தா 5. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி வந்து 5 யூனிட்ஸ். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கா? இதுதான் இதோட சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4. 1, 2 H, -3 மற்றும் -4, K ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள். மேலும் புள்ளி 5, -1 ஆனது அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனில் root of h plus k the whole square plus h plus 3k the whole squared இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The vertices of a triangle are 1, 2, h, -3 and -4, k. If the centroid of the triangle is at the point 5, -1, then find the value of root of h plus k the whole square plus h plus 3k the whole squared ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா? So the given vertices of triangle x1, y1, x2, y2, x3, y3 and g வந்து 5, -1. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். ஸோ வந்து சென்ட்ரல் பாயிண்ட் அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபார்முலா, அதில் வந்து அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் சென்ட்ரல் பாயிண்ட்டு 5, -1, ரிமைனிங் 1 + h ப்ளஸ் -4 டிவைடட் பை 3, 2 + -3 + k டிவைடட் பை 3ன்னு வருது. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் h - 3 டிவைடட் பை 3 -1 + k டிவைடட் பை 3ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த ஹோல் வேல்யூ -1க்கு ஈக்குவல். ஸோ இது பண்ணோம்னா h - 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 5. ஸோ இது டிவிஷனில் இருக்க மல்டிபிகேஷன். ஸோ 5 × 3 15. ஸோ h - 3 ஈக்குவல் டு 15னா -3 போயிடும் +3, 15 + 3 18. ஸோ h ஈக்குவல் டு 18 கிடைக்குது. -1 + k டிவைடட் பை 3 ஈக்குவல் டு -1. ஸோ -1 × 3 -3. இந்த மைனஸ் இந்த போச்சுன்னா +1, 3 -3 + 1 -2, k ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஹெச்சோட வேல்யூ, கேவோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. அவங்க கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? root of h plus k the whole square plus h plus 3k the whole squareன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹெச் வேல்யூ, கே வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? h வந்து 18 ப்ளஸ் -2 the whole square plus 18 + 3 × -2 the whole squared. ஸோ 18 -2 the whole squared plus 18 3 × 2 6 -6 the whole squared. So 18 - 2 16 squared plus 12 squared. So 16 squared na root of 256 plus 144. So இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா root 400 கிடைக்கும். ஸோ ரூட்லேருந்து எடுத்து 20 × 20 400. ஸோ 20. ஸோ ஆன்சர் வந்து 20. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 5. Orthocenter and centroid of a triangle are -3, 5 and B வந்து 3, 3 respectively. If C is the circumcenter and AC is the diameter of this circle, then find the radius of the circle ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன்.
ஏ வந்து -3,5 மற்றும் பி வந்து 3,3 ஆகியன முறையே ஒரு முக்கோண செங்கோட்டு மையம் மற்றும் நடுக்கோட்டு மையம் ஆகும். சி ஆனது இந்த முக்கோணத்தை சுற்றுவட்ட மையம் எனில் கோட்டுத்துண்டு ஏசியை விட்டமாக கொண்ட வட்டத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாயிண்ட் ஏ -3,5, பாயிண்ட் பி 3,3 அண்டு பாயிண்ட் சி வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதோட ரேஷியோ என்ன? 2:1 ரேஷியோவில் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ m:n வந்து 2:1 கிடச்சிச்சு. ஸோ செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். செக்ஷன் ஃபார்முலா என்ன? mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ mn வந்து 2:1, a வேல்யூ சி வேல்யூ எனக்கு தெரியும். a வேல்யூ சி வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ b வேல்யூ இது பண்ணிட்டேன். ஸோ 2x2 + 1 - 3, 2 + 1, 2y2 + 1/5, 2 + 1. ஸோ 3 கிடைக்கும் இது. ஸோ இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல், இந்த ஹோல் வேல்யூ இதுக்கு ஈக்குவல். அப்படி பார்த்தா 3 = 2x2 - 3 / 3. டிவிஷனில் இருந்து போச்சுன்னா மல்டிபிகேஷன் 3 × 3 9. ஸோ 2x2 - 3. ஸோ இந்த -3 போச்சுன்னா +3 மாறுமா? ஸோ 9 + 3 12, 2x2 கிடைக்கும். ஸோ இது திரும்பி 2x2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது 2y2 + 5 இது கண்டினியூ ஆகும். 2y2 + 5 / 3 = 3ன்னு வருது. ஸோ 2y2 + 5 = 3 × 3. 2y2 + 5 = 9. ஸோ +5 இந்த கொஸ்டின் -5, 9 + 5 4. ஸோ 2y2 = 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த மல்டிபிகேஷன் இந்த கொஸ்டினா டிவிஷனாக மாறும். அதே மாதிரி இங்கே மல்டிபிகேஷன் இந்த கொஸ்டினா டிவிஷனாக மாறும். ஸோ 12 / 2, 4 / 2ன்னு போடுவோம். ஸோ அதான் இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கேன். போட்டால் 12 / 2னா 6, இங்கே 4 / 2னா 2ன்னு கிடைக்கும். ஸோ 6 = x2 வேல்யூ, y2 வேல்யூ வந்து 2ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பாயிண்ட் C = 6,2ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஏசி இஸ் த டயாமீட்டர். ஏ வந்து -3,5, C = 6,2ன்னு கிடச்சிச்சு. இன்னும் ஈஸியாக டிஸ்டன்ஸ் இது பண்ணிடலாமா? ஸோ டினா டி வேல்யூ டிஸ்டன்ஸுக்கு டின்னு சொல்லுவோம். √(x2 - x1) ² + y2 - y1 ². ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 6 - -3 ² 2 + 2 - -5 ² ஸோ 6 + 3 ² + -3 ². ஸோ √81 + 9 √19 கிடச்சிச்சு. ஸோ 3√10ன்னு கிடச்சிச்சு. இது என்ன? நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம டயாமீட்ரு வந்து ஏசிங்கிறது அதோட டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது AC / 2. ஸோ ஏசியோட வேல்யூ என்ன? 3√10. ஸோ /2 போட்டால் என்ன வரும்? 3/2. √10 5 × 2ன்னு நம்ம எழுதலாமா? ஸோ 3 × இந்த 2 வந்து √2 × √2ன்னு எழுதினாலும் இது கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 2 தானே வரும். ஸோ √2 இந்த 2 வந்து √2 × √2ன்னு எழுதுகிறேன். அப்படின்னாலும் 2ன்னு தான் அர்த்தம். இன்ட்டு √5 × √2. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும்? 3 √5 / 2ன்னு இருக்குது. ஏன்னா இது ரூட்டில் இருக்குது, இதில் இருக்குது. / ஓவரால் ரூட் எடுத்தால் 5 / 2ன்னு வரும். ஸோ யூனிட்ஸ் இதுதான் இதோட ரேடியஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 6. A 3,4, B -2, -1 மற்றும் C 5,3 என்பன முக்கோணம் ABCயின் முனைப்புள்ளிகள். G ஆனது அதன் நடுக்கோட்டு மையம் மற்றும் BDCG ஆனது ஒரு இணைகரம் எனில் முனைப்புள்ளி Dயின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நான் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ABC இஸ் எ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் A வந்து 3,4, B வந்து -2, -1 அண்ட் C வந்து 5,3. If G is the centroid and BDCG is a parallelogram, then find the coordinates of the vertex D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்கத வச்சு நான் இங்கே டயக்ராம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ABC அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அது சென்ட்ரு பாயிண்ட் வந்து G, அதிலிருந்து ஒரு parallelogram அப்போ இப்போ பிசி இப்படி வருமா? இந்த இப்படி ஜாயிண்ட் ஆகுமா? ஜாயிண்ட் ஆனால் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே ஓன்னு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் டியோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராய்ட் ஜி வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஜி வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வேல்யூ என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்.
ஸோ அதுபடி பார்த்தா 3 minus 2 plus 5 divided by 3, 4 minus 1 plus 3 divided by 3. ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 6 divided by 3, 6 divided 3. கேன்சல் பண்ணால் 2, 2 வரும். ஸோ 2, 2ங்கிறது தான் ஜியோட வேல்யூ. ஸோ in parallelogram, diagonals bisect each other. So therefore midpoint of DG equal to midpoint of BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜி வேல்யூ என்ன, டியோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ அது வந்து நான் எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஜியோட வேல்யூ 2, 2ன்னு தெரியும். ஸோ ஈக்குவல் டு பியோட வேல்யூ எனக்கு தெரியும், சியோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் இந்த 2 வேல்யூ இங்கே, இந்த 2 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x + 2 டிவைடட் பை 2, y + 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு -2 + y டிவைடட் பை 2, -1 + 3 டிவைடட் பை 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 3/2, 2/2 வரும். இதுக்கு வந்து இதுக்கு ஈக்குவல், இந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ அதன்படி பார்த்தா x + 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 3/2. 2 கேன்சல் ஆயிரும். ஸோ x + 2 ஈக்குவல் டு 3. ஸோ x ஈக்குவல் டு 3 - 2னா x ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி y + 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். y + 2 ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 2 - 2 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ பாயிண்ட் டி வேல்யூ என்ன, 1, 0 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நம்ம பாயிண்ட் டி தானே, பாயிண்ட் வெர்டிசெக்ஸ் டி தானே என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 7. இஃப் 3 divided by 2, 5, 7, -9 divided by 2 and 13 divided by 2, -13 divided by 2 are midpoints of the sides of a triangle, then find the centroid of the triangle னு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 3 divided by 2, 5, 7, -9/2 மற்றும் 13 divided by 2, -13 divided by 2 எனில் அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள், இதோட பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதோட நடுக்கோட்டு ஜி என்னன்னு வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டேன். சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, x1 + x2 + x3 டிவைடட் பை 3, y1 + y2 + y3 டிவைடட் பை 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஜி ஈக்குவல் டு 3/2 + 7 + 13 டிவைடட் பை 2 divided by 3, -5 - 9 divided by 2 -13 divided by 2 divided by 3. ஸோ இதெல்லாம் பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அதுபடி இங்கே நான் ஈக்குவல் பண்ணுறக்கு 2ஆல்னா மேலே 2ஆலே கீழே 2ஆலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 × 2 14 divided by 2ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணோம்னா 10, இப்போ 5 × 2 10, 10 divided by 2ன்னு கிடைக்கும். ரிமைனிங் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 30 divided by 2, இங்கே வந்து -12 divided by 2. இதை கேன்சல் பண்ணால் இங்கே 15 வரும், இங்கே 6 வரும். ஸோ 15 divided by 3 -6 divided by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 - 2ன்னு கிடைக்கும். ஸோ சென்டர் பாயிண்ட் ஜி வந்து 5, -2ன்னு கிடைச்சிச்சு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். எக்ஸசைஸ் 5.5ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1, அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது. இந்த இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின், சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது.
ஆனால் சொல்யூஷன் இது. அதோட ஃபைனல் ஆன்சர் இது. 6th question. இதுக்கான சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஆன்சர் இது. 7th question. அதுக்கான சொல்யூஷன் இது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.